இந்த நிலையில சென்னையில் இருந்து செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்றதும் இங்க பார்க்கணும். துபாய், தோஹா, அபுதாபி, பஹ்ரைனுக்கு செல்ல இருந்த விமானங்கள், சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில அங்கு பயணங்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை தான். அதைத்தான் இப்போ நம்ம நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக துபாய், தோஹா, அபுதாபி, பஹ்ரைன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இங்கிருந்து நிறைய பேர் பயணிக்கக்கூடிய நிலையில் அந்த விமானங்கள் எல்லாம் தற்பொழுது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் நிலைமையின் தீவிரம் எந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நமக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து ஐநா பாதுகாப்பு சபை உடனே கூட வேண்டும், இந்த தாக்குதலை தடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான ஒரு போர் பதற்றம் ஏற்படும் போது ஐநா சபை தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது, அந்த பாதுகாப்பு சபை எப்படி அதை நிறுத்த போறாங்க, இது மாதிரி நிறைய கேள்விகள் நம்மிடையே எழுகிறது. ஆனாலும் அதற்கு ஒரு உரிய பதில் கிடைக்காத ஒரு சூழல் தான் இங்கு தொடர்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் ஈரான் தரப்பிலிருந்து மீண்டும் இந்த ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலை ஐநா பாதுகாப்பு சபை தடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது ஈரான். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.